பெரியாரை தொடர்ச்சியாக இழிவுபடுத்துகிற சீமானை இன்றைக்கு பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பில் அங்க வகிக்கிற ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் அவருக்கு எதிரான போராட்டத்தில் கிளர்ந்து எழுந்திருக்கிறோம். திராவிட தமிழர் கட்சியும் வன்மையாக சீமானை கண்டிக்கிற விதமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம். பெரியார் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட்டவர். பெரியார் சமூக நீதி காரணமானவர். பெரியார் பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு காரணமானவர். அதையெல்லாம் மறைத்துவிட்டு பெரியாரை பற்றி பொய்யான புனையப்பட்ட செய்திகளை சங்கி சீமான் செய்து கொண்டிருக்கிறார். சீமான் யார் என்று கேட்டால் ஒற்றை வரியில் பதில் சொல்ல முடியும். சீமானை எதிர்ப்பவர்கள் யார், ஆதரிப்பவர்கள் யார் என்றால் சீமானை ஆதரிப்பவர்கள் குருமூர்த்தி ஆதரிக்கிறார், பார்ப்பனர்கள் ஆதரிக்கிறார்கள், RSS ஆதரிக்கிறது. எனவே சீமான் RSS கைப்பாவையாக தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது சீமானுக்கு நல்லதல்ல. சீமான் அழிவு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். பொதுவாக மொழியை பற்றி பேசுகிற பொழுது மொழியை தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். பெரியார் ஒருபோதும் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லவில்லை. அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. பக்தி இலக்கியங்கள் தமிழுக்கு வந்தது, பகுத்தறிவு இலக்கியங்கள் வரவில்லை, முற்போக்கு இலக்கியங்கள் வரவில்லை. எனவே பெரியார் தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்னார். திருக்குறளை பற்றி பேசுகிற பொழுது திருக்குறளில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொன்னார். அதே பெரியார் தான் பார்ப்பன இலக்கியம் இந்த திருக்குறளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி திருக்குறள் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தினார். எனவே பெரியாருடைய பங்கு என்பது மிக அளப்பரியது. ஈழ விடுதலை புலிகளையும் தலைவர் பிரபாகரனையும் தனக்கு ஆதரவாக வைத்துக் கொண்டு பல்வேறு விதமான சித்து விளையாட்டுகளை விளையாடி உலக தமிழர்களை ஏமாற்றினார். தமிழ்நாட்டு தமிழர்களும் ஏமாற்றினார். இனி ஒருபோதும் தமிழக தமிழர்களை ஏமாற்ற முடியாது. சீமான் மன்னிப்பு கேட்கிற வரை சீமானுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வெண்மணி, திராவிட தமிழர் கட்சி.